அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. உக்ரைனுக்காக புதுப்பிக்கப்பட்ட ஒருமைப்பாட்டுக்கும் இறைவேண்டலுக்கும் பேராயர் ஷெவ்சுக் அழைப்பு. உக்ரைன் சுதந்திரமடைந்து 35 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து இடம்பெறும் போருக்கு மத்தியில் ஒருமைப்பாடு, இறைவேண்டல் மற்றும் பொறுப்புணர்வுடன் சுதந்திரத்தை பாதுகாக்க உக்ரேனிய கிரேக்க கத்தோலிக்க திருஅவையின் தலைமை பேராயர் ஸ்வியாடோஸ்லாவ் ஷெவ்சுக் அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன் சுதந்திரமடைந்து 35 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள வேளையில் உக்ரேனிய கிரேக்க கத்தோலிக்க திருஅவையின் தலைமை பேராயரான ஸ்வியாடோஸ்லாவ் ஷெவ்சுக் அவர்கள் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வரும் போருக்கு மத்தியில் புதுப்பிக்கப்பட்ட ஒருமைப்பாட்டிற்கும் இறைவேண்டலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். வத்திக்கான் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பின்னர் இந்த ஆண்டு ஜூலை மாதமே மிகவும் இரத்தம் தோய்ந்த மாதமாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்த அவர் அதிநவீன ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் பயன்பாடு தீவிரமான அறநெறி மற்றும் ஒழுக்கநெறி சார்ந்த கேள்விகளை எழுப்புகிறது என்றும் எச்சரித்துள்ளார். குறிப்பாக தாக்குதலை மேற்கொள்பவர்கள் தங்கள் இலக்குகளை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க முடியும் என்பது மேலும் கவலைக்குரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திரம் என்பது கடவுள் அளித்த கொடை என்றும் மனித மாண்பு, பொது நலன் மற்றும் வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்பு என்றும் கூறிய பேராயர் ஷெவ்சுக் அவர்கள் தாயகத்தின் மீதான அன்பு ஒருபோதும் மற்றவர்கள் மீதான வெறுப்பாக மாறக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். சோவியத் சர்வாதிகார ஆட்சியின் கீழான தனது அனுபவத்தை மேற்கோள் காட்டிய பேராயர் அவர்கள் உண்மையான சுதந்திரம் என்பது வெறும் விருப்பத் தேர்வை விட மேலானது என்றும் அது மற்றவர்களின் மீதான பொறுப்புணர்வுடன் உண்மையானதையும் நல்லதையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சுதந்திரமாக இருப்பதில் சலிப்படைய வேண்டாம் என்று உலக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த பேராயர் தனிப்பட்ட பொறுப்பிலிருந்து விலகுவது மக்களாட்சியை பலவீனப்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்ததுடன் மனித மாண்பையும் மக்களாட்சி விழுமியங்களையும் பாதுகாப்பதில் திருஅவைக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 24ஆம் நாள் உக்ரைனிய திருஅவை தலைவர்களும் சமய பிரதிநிதிகளும் கீவ் நகரிலுள்ள புனித சோஃபியா பேராலயத்தில் கைகளை உயர்த்தி மன்றாடும் புனித கன்னி மரியாவின் பழமையான சிறுவண்ண கற்சித்திரத்தின் முன் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டி சிறப்பு இறைவேண்டலில் ஒன்று கூட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.